அருண்குமார், இன்ஸ்பெக்டர் வீரவநல்லூர், அதாவது நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டராக இருக்கார். இந்த அருண்குமார் மதுரை மாநகரத்தில் சப் இன்ஸ்பெக்டராக இருக்கும்போது ஒரு இளம் பெண்ணோட தொடர்பு ஏற்பட்டு அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜில் போயிருக்காங்க. அதாவது திருமணத்தை தாண்டிய உறவு, செக்ஷுவல் அட்ராக்ஷன், செக்ஷுவல் கனெக்ஷன் எல்லாமே இருந்திருக்கு. அதன் பிறகு பல வருஷம் ஆகிப்போச்சு. எஸ்ஐயிலேருந்து இன்ஸ்பெக்டர் ஆகிட்டார். இப்போ அந்த அம்மா அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டாரு, சீட்டிங் பண்ணிட்டாரு, அப்படி இப்படின்னு புகார் கொடுத்துருக்காங்க. புகாரின் அடிப்படையில் விசாரணை பண்ணி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சவுடனே நெல்லை சரக டிஐஜி இந்த இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணிட்டார். கதை முடிஞ்சு போச்சுங்களா? இதே மாதிரி நம்ம சென்னை 1008 கொச்சின் ஹவுஸில் போலீஸ் குவார்ட்டர்ஸில் இருக்கிற ஒரு ஏட்டம்மா, 37 வயசு ஏட்டம்மா, இந்த அம்மா ஒரு கான்ஸ்டபிளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினாங்க. கல்யாணம் பண்ணிக்கின பிறகும் அவர் அவங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் ஒரு தியாகராய நகர் சரகத்தில் உள்ள ஸ்டேஷனில் ஒரு இன்ஸ்பெக்டரோட இதே தான் திருமணத்தை தாண்டி ஒரு உறவு, அது என்னென்னு உங்களுக்கே தெரியும், அது சொல்ல வேண்டியதில்லை. அந்த மாதிரி வாழ்ந்துருக்காங்க. புருஷன் பொண்டாட்டியாவே வாழ்ந்துருக்காங்க பல ஆண்டு காலம். அதன் பிறகு இந்த அம்மாவுக்கு இந்த கான்ஸ்டபிளுக்கு யோசனை வந்துச்சான், ஐயோ நம்ம திருமணம் செஞ்சுக்கணும், நம்ம புருஷனுக்கு துரோகம் பண்ணுறோமே, இது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி மனம் திருந்தி இவங்க அந்த இன்ஸ்பெக்டர் விட்டுட்டு வந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து மிரட்டுறாராம். அதனால் என்னை நான் மனம் திருந்தி புருஷனோடு இருக்கிறேன், இப்போ இவர் மிரட்டுறாரு, நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி சென்னை கமிஷனர் அமல்ராஜ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த காவல்துறையினர் ரெண்டுமே காவல்துறையினர்கள் அப்படின்னா அது விசாரிக்கிறதுக்கு ஒரு விசாகா கமிட்டின்னு ஒன்று இருக்குது. அந்த விசாகா கமிட்டிக்கு இவர் பரிந்துரை பண்ணியிருக்கார் கமிஷனர். சரி, விசாகா கமிட்டியில் இவர் பண்ணது தப்புன்னு சொன்னால் கூட அதை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, சார்ஜ் கொடுப்பா எதாவது செய்வாங்க. ஆனால் அவர் கோர்ட்டுக்கு போய் அதை உடச்சிடுவார். ஏன்னா இது 2 விஷயத்துக்குமே எவிடன்ஸ் கிடையாது, விட்னஸ் கிடையாது. வீரவநல்லூர் இன்ஸ்பெக்டருக்கும் விட்னஸ் கிடையாது, டி நகர் இன்ஸ்பெக்டருக்கும் விட்னஸ் கிடையாது. இது எந்த வகையிலையும் ஒத்து போகாது. இது நிரூபிக்கவே முடியாது. இதில் என்ன ஒன்றுனா, 2 பேரில் யார் நினச்சாங்களோ அது ஒன்று நடந்து போச்சு. கான்ஸ்டபிள் நினச்சது நடக்கலை, மதுரையில் அந்த பொண்ணு நினச்சது நடக்கலை, அவ்வளோதான். இதுதான் உண்மை, புரியுதுங்களா? அவங்களே ஏமாற்றிக்கிறாங்க. எப்படியாவது ஆட்டியை போட்டு இன்ஸ்பெக்டர் கவுத்துலாம் தான் 2 பேர் நினச்சிருப்பாங்க. இதுதான் உண்மை, இதில் வேறு எந்த இதுவும் இல்லை. அவரும் உஷாராயிட்டார். 2 இன்ஸ்பெக்டர் அவங்களுக்கு என்ன தேவையோ அது பண்ணிவிட்டு சைலண்ட்டாக விட்டாங்க. ஆக ஆண்களும் பெண்களும் உஷாராக இருக்கணுன்றேன். காவல்துறையில் ஆசைப்பட்டு போய் விழுந்தீங்களா மாட்டிக்க வேண்டியது தான். அப்புறம் பப்ளிக்கில் இப்படி கம்ப்ளைண்ட் நடந்தது உண்மையாக போயாலாம் நமக்கு தெரியாது. ஆனால் அவங்கள ஒன்றும் பண்ணவும் முடியாது.